ஏன் வர மாட்டேன் நீங்க கேட்க மாட்டீங்க? யார் சொல்லிட்டு இருக்கா? நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் அவனும் முட்டாள் கிடையாது, புரியுதுங்களா? ஒரு கட்சி இருந்தா அந்த கட்சி இருக்கிற இடத்து கூட்டணியில நான் இருக்க மாட்டேன்னு சொல்றது நான் முட்டாள் கிடையாது, பைத்தியம் கிடையாது, புரியுதுங்களா? அவருக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து இந்த எந்த கொம்பனுங்க பேச கிடையாது, புரியுதுங்களா? எங்களுடைய தலைவர் வந்து இந்த அரசியல் களத்தில் மிகப்பெரிய வரலாற்று சிறப்பான தலைவரை இன்று வளர்ந்தோங்கி இருக்கிறார். உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுச்சி தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கக்கூடிய அந்த நிலையை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டருக்கும் தெரியும். இந்த கட்சி நிர்வாகிகள் மாமூல் கேட்டு அடிச்சு துரத்திருக்காங்க மதுரையில். அது என்ன கணக்கு? இந்த மாமூல் ரூபா கொடுங்க, கலெக்ஷன் கொடுங்க, நாங்கள் தேர்தலுக்கு நான் பார்க்கல. இப்போ அதெல்லாம் பார்க்கறது இல்லையா? பார்க்கல. கம்பி கிம்பிலாம் ஆட்டு கலவாண்டு போயிடாதீங்க யாருக்கும். அது விடுதலை சிறுத்தைகள் தம்பிகள்ங்க, தம்பிகள்கிட்ட ஒரு ஜாலியாக பேசுறாருங்க. தந்தை மகனுக்கு இடையிலான உறவு, தம்பி அண்ணனுக்கு இடையிலான உறவு, அந்த நட்புணர்வு இப்படி எடுத்துக்கலாமா? அந்த உரிமையில பேசுறாங்க. போட்டு போனோம். இது வந்து எங்க கம்பிலாம் யாரும் ஆட்டையெல்லாம் போட்டு கிடையாது. இந்த ஒரு கம்பி இருக்கு, நட்டு வச்சிருக்கோம்னா அந்த கம்பியை எடுத்துட்டு போய் ஊர்ல நடுவான், புரியுதுங்களா? இங்க ஆட்டையை போட்டு அங்க போய் உங்களுடைய பாரு விடுதலை சிறுத்தைகளை கட்சி வந்துட்டு எப்படியாவது வந்து மைனஸ் என்கிற இடத்திற்கு நீங்க கொண்டு போட நினைக்கிறீங்க. அது ஒரு காலத்தில் நடக்காது. பல மீடியாவுகளை பல இதை பார்த்தவங்க நாங்களாம், புரியுதுங்களா? நான் வந்து சின்ன பையன், எனக்கு சீனியர்ஸ் அதிகமா இருக்காங்க, பார்த்தேன், நிறைய பேர் இருக்காங்க. நீங்களாம் வந்து எங்க தலைவருக்கு வந்து பாடம் சொல்லி தரணும் அவசியம் கிடையாது. எங்க தலைவர் வந்து ஒரு ப்ரொபோசர். பாமக நான் என்ன சொல்றேன்னா, நான் கேட்ட மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்தக்கூடியவை பிஜேபி. நீ பாரு, சாதியின் அடிப்படையில் பிளவுபடுத்தக்கூடிய நீங்க எப்பவுமே டைரக்டாவே கேட்டீங்கன்னா டைரக்டா இப்படி நான் விளக்கத்தை சொல்லி தான் நான் சொல்ல முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் விடுதலை சிறுத்தைகளும் திமுக மட்டும்தான் கூட்டணியா? அனைத்து மக்களின் போர்க்குரலாய் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இருக்கிறார், நமக்காகவே வாழ்கிறார், நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பின்னால் செல்வோம், அவரே அரியாசனத்தில் அமர வைப்போம் என்கிற காலம் விரைவில் வரும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது திருமா காதலன். தம்பி வணக்கம். வணக்கண்ணா. நல்லா இருக்கே தம்பி? நல்லா இருக்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. சமூக நீதி ஆட்சி திராவிட மாடல், அதில் வந்து ஒரு புதிய ஸ்பெஷல் திமுக அரசு வந்து கொண்டு வந்திருக்கு. என்னன்னா, மாணவர்கள் விடுதி, சமூக நீதி விடுதி. வரவேற்கத்தக்கது. இது நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சித்தவர்கள் காலையில் அளித்த பேட்டியில் வரவேற்கிறார். இது ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகள். பழைய பேர் வந்து ஆதி திராவிடர் மாணவர் விடுதி, அப்படிதானே இருந்தது. ஆமா. அது போல எப்படின்னா, எம்பிசி என்கக்கூடிய ஒரு சமூகத்தின் பெயர் அங்கு வந்து ஒரு சாதியின் அடிப்படையிலே பிளவுபடுத்தக்கூடிய ஒரு விடுதியின் பெயர்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி என்ன பேர் வச்சாங்க? ஆதி திராவிடர். ஓகே. அதுபோல எம்பிசி ஹாஸ்டல், ஆதி திராவிடர் ஹாஸ்டல், எஸ்சி ஹாஸ்டல், பிசி ஹாஸ்டல் என்று அந்த சமூகத்தின் பெயர்களை முன்னிறுத்தி அந்த விடுதியின் பெயர் உருவாக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் வச்சது இதே திமுக அரசு தானே? அதுதாங்க தொடர் சொல்றேன். நம்முடைய திராவிட மாடல் அரசு, தற்போதைய தமிழக அரசு, சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி மாணவர் விடுதி, சமூக நீதி விடுதி என்கக்கூடிய பெயர் மாற்றம் செய்திருக்கக்கூடிய இது வரலாற்று சிறப்புடையது. இது பேசுபொருள். இது வந்து ஒரு சராசரி அணிவது எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி சமத்துவ உருவத்தை உருவாக்கினாரோ அதுபோல மாணவர்களிடத்திலே அந்த பிசி ஹாஸ்டல், எஸ்சி ஹாஸ்டல் என்கக்கூடிய அந்த பெயரில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை வரவேற்கிறார் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள். நீ கூட சொல்லும்போது கூட சொன்ன சமத்துவபுரம், அதுக்கே பல பேர் வந்து எங்களை ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னும் இருக்கிறது. இன்னும் இந்த காலம் வச்சது யாருன்னு இருக்கிறது. அதுதான் இதுதாங்க என்னுடைய கொடுமையாங்கிற. நான் இன்னமும் எத்தனை ஆட்சிகள் மாறினாலும், எத்தனை காலங்கள் மாறினாலும், ஆனால் எங்களுடைய நிலைமை அப்படியே இருக்கிறது. இன்னும் ஊருக்குள்ளும் சேரிக்குள்ளும் எங்களால் சேரியில் இருக்கக்கூடியவர் ஊருக்குள் செல்ல முடியவில்லை. ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண்ணை இன்னும் சேரியில் இருக்கக்கூடிய நபர் திருமணம் செய்ய முடியவில்லை. அப்போது சேரியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், சேரியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், இவரும் மனிதர் அவரும் மனிதர், மாற்று திருமணம் செய்ய முடியலங்கிறீங்களா? இல்ல அதுதான் சொல்றேங்க, மனிதர்களாக இருக்கிறார்கள். அதாவது நான் ஒரு காதலித்து திருமணம் செய்து கொள்ள முடியல, காதலித்தும் திருமணம் செய்து முடியவில்லை. அதுதான் காதலித்து திருமணம் செய்ய முடியவில்லை. அரேஞ்ச் மேரேஜ் எங்கிருந்து? காதலித்து திருமணம் செய்து தாய் தந்தையிடம் ஒப்புக்கொள்வதற்கு அங்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அப்படி மீறி அப்பா அம்மாவை மீறி அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் இடைப்பட்ட அந்த உண்மையான காதல்
ஒரு சேரியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பெண்ணை காதலித்து திருமணம் செய்கிறார் என்றால் அந்த பெண்ணுக்கு உண்மையாக பிற மாற்று சமூகத்தை சேர்ந்தவர், பிற மாற்று சமூகத்தில் ஒட்டுமொத்தமாக ஊரு சேரி என்று நான் பிரிக்கவில்லை, பிளந்து கிடக்கிறார்கள். இதுதான் இவன் தான் கோயில் கருவறைக்குள் செல்ல வேண்டும். தொடர முழுச சொல்றேன், இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் தான் இந்த கோயில் கருவறைக்குள் செல்ல வேண்டும் என்கிற ஒரு வரைமுறை இருக்கிறது என்றால் அந்த வரைமுறையை உடைத்தெறிய வேண்டும் என்கக்கூடியதான் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை கோட்பாடுகள். 50 ஆண்டுகளா யார் ஆட்சி செய்தார்? தொடர் கொஞ்சம் சொல்றது என்னுடைய வழியை நான் சொல்றேங்க. நீ உன் வழிதான் எல்லாத்துக்கும், நான் உன்னுடைய வழிக்கு வந்து நான் உடன்படுறேன். அதுல எந்த மாற்றம் உடன்பட்டு தான் ஆக வேண்டும். நீ யாராக இருந்தாலும் உடன்பட்டு ஆக வேண்டும். திமுக ஆட்சியில உடன்பட்டு தான் ஆகணும். வழி திராவிட அரசியல். நான் என்ன கேக்குறேன், நான் என்ன கேக்குறேன், இது வந்து திமுக அரசியல் மட்டும்தான் நடக்குது நீங்க சொல்றீங்களா? 2 ஆட்சியிலும் நடக்குது. அதிமுக எந்த ஆட்சி வந்தாலும் நடந்துகிட்டு தாங்க இருக்கும். எந்த ஆட்சி வந்தாலும் எத்தனை காலம் மாறினாலும் 60 ஆண்டுகளா அந்த அற்பர்களும் மூடர்களும் இருக்கக்கூடிய சாதி வெறி கும்பலும் இதுதான் அவர்கள் முன்னிறுத்தி அவர்கள் மனதில் தான் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று அவர்களே உயர்த்தி இதுதான் சனாதனம். இதுதான் சனாதனம். திராவிட கட்சி, இதுதான் திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆளுது. 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் உனக்கே தெரியும். அதிமுக பிளஸ் திமுக இவர்கள் தான் வந்து பெரிய அண்ணாவையும் 2 கட்சியிலையுமே பெரியார் அண்ணாவையும் முன்னிறுத்தி அரசியல் பண்றாங்க. எங்களுக்கு வலிக்குது அப்படின்னு நீ சொல்ற அந்த ஆதங்கத்தை நான் ஏத்துக்கிறேன். இப்படி நடக்கான்னு கேட்டா பல இன்னல்கள் நடக்கு, சாதிய கொடுமைகள் நடக்கு. நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழக அரசியலும் நடக்கிறது, அதிமுக அரசியலும் நடக்கிறது. எங்க போனாதான் உங்களுக்கு விடிவு காலப்போம், அதுக்கு வழி சொல்லு. அதுதாங்க நானும் சொல்றேன். அந்த நிலைக்கு நாங்கள் அந்த நிலைக்கு வந்து நின்று கொண்டு இருக்கிறோமே, அந்த நிலையை நீங்க உற்று பார்க்க வேண்டாமா? அதாவது எங்களுக்கான தீர்வு எங்க, எங்களுக்கான தீர்வை நான் வந்து அந்த தீர்வு அடைய முடியும். அந்த விடுதலை எங்க, அந்த சமூக நீதிக்கான விடுதலை எங்க இருக்கிறது? திமுக இருக்கோ? அதுதாங்க சொல்றேங்க. நான் சொல்றது என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தற்போது கூட்டணியில் இருந்து கொண்டு எத்தனை போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி தீர்வு காணிருக்கிறது, தீர்வு வென்றெடுத்திருக்கிறது என்பது வரலாறு இருக்கிறது. இது மதுரையில மாநாடு, இந்த மது ஒழிப்பு மாநாடு, வேற எது மது ஒழிப்பு மாநாடாக இருந்தாலும் சரி, எங்க கூட்டணியில் இருந்துக்கிட்டு போராட்டம் நடத்துறது ஆர்ப்பாட்டம் நடத்துறது மிகப்பெரிய வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அதையும் பேச மாட்டீங்க. ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், கூட்டணியில் இருந்து கொண்டு அந்த கூட்டணி கட்சியை எதிர்த்து அந்த தமிழக அரசை எதிர்த்து அந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது எவ்வளவு பெரிய வரலாறு. தமிழக அரசை எதிர்த்து நடத்துறீங்களா இல்ல ஆட்சியாளர்கள் தான் சரியில்லை? ஆட்சியாளர்கள் தான் சரியில்லை நான் சொல்லுவேன். அந்த காக்கி சட்டைக்குள் சாதி இருக்கிறது. நான் ஓப்பனா சொல்றேன், காக்கி சட்டைக்குள் சாதி இருக்கிறது. ஏடிஎம் காட்சியில் இருந்துச்சா என்ன? எங்க இதுதான் இன்னும் ஏடிஎம் காட்சி. எந்த ஆட்சியாக இருந்தாலும் காக்கி சட்டைக்குள் சாதி இருக்கும். இப்ப இந்த சட்டை இருக்கிறது, இந்த சட்டை இருக்கிறது, இந்த சட்டைக்குள் ஒரு சாதி இருக்கிறது. எனக்கல்ல, பொதுவாகவே அனைவரிடமும் ஸ்டாலினை மீறி தன்னிச்சையில அனைவரிடமுமே சாதி இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களை மீறி தன்னிச்சையில அதிகாரிகள் செயல்படுறாங்க. கண்டிப்பாக தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர், அவர் சமூக நீதி அரசியலை சமத்துவ அரசியலை முன்னெடுத்திருக்கிறார். வரவேற்கத்தக்கது. மாணவர்களுக்கான பெயரிலும் தெரிகிறது. சமூக நீதி விடுதி என்கக்கூடிய அந்த விடுதியின் பெயர் அவர் தந்தை முத்தமிழறிஞர் கலைஞர்கள் சமத்துவபுரம். இதெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில வந்து ஈக்குவாலிட்டி எங்கக்கூடிய ஒரு சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய அந்த கருத்துக்களை முன்னிறுத்திருக்கிறார். அது வந்து நாங்க வரவேற்கிறோம். திமுக வந்துட்டு எதில் கலைஞர் நாங்க சொல்றேங்க, கருணாநிதி அவர்களா கேட்கிறேன், நாங்க சொல்றேங்க, ஓப்பனா சொல்றோம், விடுதலை சிறுத்தைகள் எதை எதிர்ப்போமோ அதை எதிர்ப்போம், எதை ஆதரிப்போமோ அதை ஆதரிப்போம். எது எங்கு நமக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, அந்த பாதிப்புக்கு ஆட்சியாளர்கள் நமக்கு இடையூறாக இருக்கிறார்கள் என்றால் அந்த காவல்துறையை நாங்கள் எதிர்ப்போம். இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கைகள், இதுதான் கோட்பாடுகள். நாங்கள் எங்கு எந்த நிலையில் இருக்கிறோம், இந்த ஒரு கோடிட்டு இடத்தில் அந்த நேர்கோட்டிலே சமத்துவத்தை மட்டுமே நாங்கள், சாதி ஒழிப்பு, மகளிர் விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு, தமிழ் தேசிய மறுக்கப்பட்டதில்லை எங்கக்கூடிய 5 கொள்கை அடிப்படையில் அயராது உழைத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தலைவரின் கருத்தியல் இன்றளவும் பேசப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நான் ஓப்பனா சொல்றேங்க, இன்று நேற்று வந்தவர்கள் எல்லாம் முதல்வராக வேண்டும் ஆசைப்படக்கூடிய சூழல் உருவாக இருக்கும்போது 35 வருடங்கள் அதெல்லாம் வருவாங்க. அது விஜயா இருக்கட்டும், யார் நான் சொல்றேங்க, அவரு இப்ப வந்து விஜய் சொல்றீங்க, நீங்க அவர் இன்று நேற்று வந்தவர் நீங்க சொல்றீங்க, புரியுதுங்களா? நான் சொல்றேன், நீ தான் சொல்ற. அதான் சொல்றேன். யார நீங்க இப்ப நான் கேட்ட கொஸ்டின் நீங்க தானே விஜய்னு சொன்னீங்க, நான் ஆன்சர் சொல்ல கிடையாது.
இப்படி போட்டோம். நான் தான் சொல்றேன், விஜய் தான். நீங்க தான் சொல்றீங்க. நான் கூட சொல்ல உனக்கு தைரியம் இல்ல. சொல்லு. யார் சொல்ல தைரியம் இல்ல? விஜய்னா விஜய்னு சொல்ல வேண்டியதானே. அதுதாங்க நானும் சொல்றேன். நான் வந்துட்டு தெளிவா சொல்லு. அவருக்கு அவங்களுக்கு மக்கள் பாக்கட்டுங்க. மக்கள் பாக்குறதுதாங்க மீடியா இருக்குது. மக்கள் பாக்கட்டுங்க. விஜய்னா நேற்று வந்தவர்கள் முதல்வராக வேண்டும் ஆசைப்படுகிறார்கள். அது உங்களுக்கு பொருந்தினா பொருந்துட்டோம். மக்களுக்கே தெரியும் அது. அப்போ 35 வருஷமா அந்த அரசியல் களத்தில் தாக்கு பிடித்திருக்கக்கூடிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் என்பதை எந்த கொம்பனும் பேச மாட்டார்கள், எந்த ஊடகமும் பேச மாட்டார்கள். ஏன்னா இத்தனை வருஷமா ஒரு தனிச்சு நிக்கிறாரு பத்தியா, இத்தனை வருஷமா முத்திரை குத்தப்பட்டு விஜய் தனிச்சு நிக்கிறாரு பத்தியா. தனிச்சு நாங்க நிக்கட்டுங்க. இன்னும் 26 வருதுல, நிக்கட்டும். நாங்க நிக்க வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம். நிக்கட்டும். என்னங்க நீங்க சராசரியா சாதி முத்திரை குத்தப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஆளூர் அன்பு அண்ணன் ஆளூர் சாணவாசன் ஒரு முஸ்லீம், அந்த ஒரு இனத்தை சார்ந்தவர். SS பாலாஜி அவர்கள் ஒரு திமுக தீவிர ஆதரவாளர். SS பாலாஜி அவர்கள். ஏன்னா இது மாதிரிலாம் வந்து இடையூறு பண்ணாதீங்க. நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்னா அந்த பேசக்கூடிய கருத்தியில் என்னன்னு பேசுங்க. நீங்களே திமுகவை கொண்டு வந்து திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ஏதோ வந்துட்டு 2 பேர் திமுகவில் விசிகாவில் இருந்துக்கிட்டே திமுகவை எப்படியாச்சும் பேசி விடுவோம். அந்த பேச்சு பொருளை வந்து நம்ம பேசு பொருள் ஆக்கலான்னு அந்த கருத்தியெல்லாம் நாங்கள் பேச வர கிடையாது. புரியுதுங்களா? கருத்தில் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் ஒற்றுமையாக செயல்படுகிறது. கருத்தும் திமுக திராவிட முன்னேற்ற கழகமும் எவ்வளவு ஒற்றுமைன்னு ஊருக்கே தெரியும். சரி, என்ன குறிப்பா என்ன சொல்ல வரீங்க? நாங்க ஒவ்வொரு சமூகத்தை அதான் இப்போ அதை வந்து என்னையுமே பேசவே மாட்டீங்க. நீங்க இல்ல, எந்த சேனலும் பேச மாட்டாங்க. அந்த பேசக்கூடிய நம்ம பேசுவோம். நீ சொல்லு. அதுதான் சொல்றேன். இப்போ வந்து ஆளூர் ஷானவாஸ் அண்ணன் இருக்காருல்ல, இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர். அவர் எந்த ஒரு முஸ்லீம் இனத்தை சேர்ந்தவர். SS பாலாஜி அவர்கள் ஒரு MPC, ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். புரியுதுங்களா? இன்று பல்வேறு சமூகத்தை, இன்னும் நாடார் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாவட்ட செயலாளர், வன்னியர் சமூகத்தில் இருக்கிறவங்க மாவட்ட செயலாளர், இன்று பல்வேறு சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அங்கீகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு அழகு பார்க்கக்கூடிய தலைவராக இன்று எங்களுடைய தலைவர் வளர்ந்தோங்கி இருக்கிறார். புரியுதுங்களா? சாதி முத்திரை எல்லா கட்சியிலாம் இருக்க கிடையாது. நான் சொல்றதை கேளுங்க. எந்த கட்சியிலங்க இன்னைக்கு வந்துட்டு விடுதலை சிறுத்தை கட்சி நீங்க அப்படி பாக்குறவங்களே கிடையாது. அப்படி கொடுத்தாதான் இவனை அரசியல் வந்து சர்வே பண்ண முடியும். எல்லா மக்களையும் நேசிச்சு நீ அரசியல் அங்கீகாரம் பெற்று அதை தாண்டி நம்ம வந்து அதுல பிரயாணிக்க முடியும். இன்னுமே சாதி முத்திரை குத்துறீங்க. யாரு குத்துறீங்க? இன்னுமே சாதி முத்திரை குத்தப்பட்டுதான் இருக்கீங்க. நீங்க விடுதலை சிறுத்தைகள் யார் பிடிச்சு வச்சிருக்கா? புரியல. விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கறத இன்னமும் ஊடகத்துல நீங்களா சாதி முத்திரை குத்துறாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்கன்னு சொல்லிக்கிற வேண்டியது யாரு? அப்படி யாரும் நாங்க சொல்ல கிடையாதுங்க. எங்களுக்கான நிலைப்பாடு என்ன, எங்களுக்கான அதிகாரம் என்ன? பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வைக்கீங்களோ? எங்க எந்த பிளாஸ்டிக் சேர்ல எங்க உட்கார வைக்கிறீங்க? எங்க தலைவர் தரையில உட்காந்து போராட்டம் நடத்துறாங்க. பிளாஸ்டிக் சேர் அதுல எந்த சேர்லயுமே கிடையாதுங்க. அது ஒரு விஷயமே கிடையாதுங்கிறாங்க. எங்க தரையில உட்காந்து போராட்டம் நடத்துறவரை போயிட்டு நீ பிளாஸ்டிக் சேரு, சோபா, நாற்காலி பெரிய வந்து ஒரு தங்க நாற்காலின்னு நீங்களே ஒண்ணுமே கொஞ்சம் கூட இது இல்லாம தரையில உட்காந்து போராட்டம் நடத்துறவங்க எங்க தலைவரே. திரையில போராட்டம் நடத்துறவர் கிடையாது. போராட்டம் வேற. திரையில போராட்டம் நடத்துறவர் கிடையாது. தரையில போராட்டம் நடத்துறவர். ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்றாங்க, அது வேற. எங்க ஆள பார்க்க போறோம், ஒரு மரியாதை நிமித்தமா பார்க்க போறோம். பிளாஸ்டிக் சேர்ல வச்சு உட்கார நான் அதான் சொல்றேன். எங்க தலைவர் ஓப்பனா சொல்லிட்டாருங்க. நான் எங்க தலைவருடைய கருத்தை தாண்டி நான் எந்த கருத்துன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்க தலைவர் தான் வந்துட்டு எங்களுக்கான மிகப்பெரிய ஒரு கருத்தியல் நான் வாலிக்க வரேன். இந்த கூட்டணி கட்சி பேசிட்டு இது என்ன இந்த கூட்டணி கட்சி புரியல. கூட்டணி ஆட்சிக்கு வந்து கால சூழலை வந்து இன்னும் வலுக்கல அது சூழல் வரும். 2016 நான் தான் ஆரம்பிச்சேங்கிறீல, அது என்னதுன்னு கேட்குறேன். ஆமா, 2016 வந்துட்டு கூட்டணி ஆட்சி எங்க இருக்கக்கூடிய அந்த கூட்டணி ஆட்சி வந்து 2016 வந்துட்டு மக்கள் நல கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வைகோ. எங்க வைகோ? தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றத்தினுடைய தலைவர் வைகோவா? இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி அலைன்ஸ் வச்சாங்க. கேப்டன் விஜயகாந்தங்க. அதாங்க வைகோ, திரு விஜயகாந்த் அவர்கள். சொல்லுங்க. வைகோ, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள். ஆனா கேப்டன் ஓகே, அவர் இன்னைக்கு மறைந்த ஒரு தலைவர். இன்னைக்கு தேமுதிக எங்க இருக்கு? வைகோவும் விசிகாவும் நல்ல விவரமா கரெக்டா போயிட்டீங்களோ? அப்படிலாம் இல்லைங்க. நீங்க உங்களுடைய பார்வை தவறாக இருக்குங்க. பல பேர் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வை தவறாக இருக்குங்க. அப்படிதான் பல பேர் பேசுறாங்க. அதுக்கு உங்கள் வாயிலாக இந்த காணொலியிலே சொல்லிருங்க. பல பேர் வந்து அப்படிதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணி வந்து உருவாக்கி விட்டாங்க. இன்னைக்கு வந்து தேமுதிக எங்கேயோ போயிட்டு தெருவுக்கு போயிட்டுங்கிற மாதிரி சொல்லாம சொல்லிட்டு விவரமாக விசிகாவும் வைகோவும் வந்து திமுகவுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல போய் வந்து காரியத்தை சாதிச்சிட்டாங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் தவறானது ஒரு கருத்து. அந்த காலகட்டத்திலே 2016 காலத்திலே
நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நல்ல ஒரு மனிதர், கூடியவர். அந்த காலகட்டத்தில் அப்போது ஏங்க நீங்க சொல்றீங்க எந்த கட்சிங்க நீங்க கூட்டணி ஆட்சி நீங்க சொல்றீங்களா தமிழ்நாட்டு எந்த கட்சியில பிஜேபி பாமக இருக்கும் கூட்டணி கட்சி கூட்டணியில் விடுதலை பாஜக பாமக இருக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் அங்கம் வகிக்காதுன்ற துணிச்சல் யாருங்க வரும்? ஒரு கட்சி வந்துட்டு இருக்கிற கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது எங்க துணிச்சல்? எந்த கட்சிங்க சொல்லிருக்கு? ஓப்பனா சொல்லுங்க. இதே மாதிரி சொல்லிட்டு வேற யாரா சொல்லிட்டு இருக்கா? நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு கட்சி இருந்தா நாங்க வர மாட்டோம், ஒரு கட்சி இருந்தா நம்ம ஊருல சொல்லி. ஆமா, மதவாதத்தை யார் சொல்லிட்டு இருக்கா? மதவாதத்தை பின்பற்றுகிற மதவாதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்துகிற பாஜக. தம்பி, இந்த கட்சி இருந்தா நான் வர மாட்டேன், இந்த கட்சி இருந்தா நான் வர மாட்டேன். ஏன் வர மாட்டேன் நீங்க கேட்க மாட்டீங்க? யார் சொல்லி ஏன் வர மாட்டீங்க? நான் கேட்டேன் ஏன் வர மாட்டேன் நீங்க கேட்க மாட்டீங்க? யார் சொல்லிட்டு இருக்கா? நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் அவனும் முட்டாள் கிடையாது, புரியுதுங்களா? ஒரு கட்சி இருந்தா அந்த கட்சி இருக்கிற இடத்து கூட்டணியில நான் இருக்க மாட்டேன்னு சொல்றேன். நான் முட்டாள் கிடையாது, பைத்தியம் கிடையாது, புரியுதுங்களா? நாங்களாம் வந்துட்டு அம்பேத்கரை படிக்காம, பெரியாரை படிக்காம, மார்க்ஸ் படிக்காம இந்த அரசியல் களத்துல வந்து 35 வருஷமா மிகப்பெரிய வரலாற்று அவருக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது கிடையாதுங்க. பல பட்டங்களை பெற்றவர், பல வழக்கு, அதாவது பல பட்டங்களை பெற்றவர், இளங்கலை, முதுகலை, சட்டப்படிப்பு என்று பல்வேறு பட்டங்களை பெற்றவர் எங்களுடைய எழுச்சி தமிழர். அவருக்கு தெரிந்த ஒரு அந்த அரசியல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது கிடையாது, புரியுதுங்களா? அவருக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து இந்த எந்த கொம்புடுங்க பேச கிடையாது, புரியுதுங்களா? எங்களுடைய தலைவர் வந்து இந்த அரசியல் களத்தில் மிகப்பெரிய வரலாற்று சிறப்பான தலைவரை இன்று வளர்ந்தோங்கி இருக்கிறார். எந்த தலைவரும் வந்து எங்க தலைவருக்கு ஈடாக வந்து சமர்ப்படுத்தி பேசக்கூடிய அளவிற்கு எங்களுடைய தலைவர் கிடையாது, புரியுதுங்களா? எங்களுடைய தலைவருக்கு எங்களுக்கு தெரியும், எங்களுடைய மக்களுக்கு தெரியும். எழுச்சி தமிழரின் விசுவாசியாக, எழுச்சி தமிழரின் உண்மை தலைவராக, உயிர், அதாவது உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுச்சி தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கக்கூடிய அந்த நிலையை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டருக்கும் தெரியும், ஒவ்வொரு தலைவரின் தம்பிகளுக்கு தெரியும், தலைவரின் மகன்களுக்கு தெரியும். அப்படிதான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். எங்க தலைவரை வந்து மதுரையில இப்ப இடையில நியூஸ் பார்த்தே, அப்படி இந்த கட்சி நிர்வாகிகள் போய் மாமூல் கேட்டு அடிச்சு துரத்திருக்காங்க மதுரையில. அது என்ன கணக்கு? இது இந்த மாமூல ரூபா கொடுங்க, கலெக்ஷன் கொடுங்க, நாங்க தேர்தலுக்கு நான் பாக்கல. இப்ப அதெல்லாம் பாக்குறது இல்லையா? பாக்கலங்க. நான் அப்படி பேசுறேன். அப்படி இல்லைங்க, நீங்க காட்டுங்கன்னு சொல்றேன். உங்க தலைவர் வந்து இந்த திருச்சியில ஒரு மாநாடு நடத்துனீங்க. இப்போ மாநாடா பேரணி நடத்தணும். இல்ல கம்பி கிம்பிலாம் ஆட்டு களவாண்டு போயிடாதீங்க யாருக்கும் ட்வீட். அது விடுதலை சிறுத்தைகள் தம்பிகள்ங்க, தம்பிகள்கிட்ட ஒரு ஜாலியாக பேசுறாருங்க. ஒரு தம்பிகள் ஒரு உற்று துணையாக, தந்தை மகனுக்கு இடையிலான உறவு, தம்பி அண்ணனுக்கு இடையிலான உறவு, அந்த நட்புணர்வு இப்படி எடுத்துக்கலாமா? அந்த கம்பிலாம் யாரும் ஆட்டையெல்லாம் போட்டு கிடையாது. இந்த ஒரு கம்பி இருக்கு, நட்டு வச்சிருக்கோம்னா அந்த கம்பி எடுத்துட்டு போய் ஊர்ல நடுவான், புரியுதுங்களா? இங்க ஆட்டையை போட்டு அங்க போய் இப்ப கிராமத்துல முகாம் இருக்கு தெரியுமா? நான் ஓப்பனா சொல்லட்டுமா? சொல்லு. அது இப்ப வந்து மாநாடு பேரல் நடக்கக்கூடிய அந்த கம்பிகள் இருக்குல்ல, அந்த கம்பியில கொடி பறக்கும். அந்த கம்பி எடுத்துட்டு, அந்த கம்பி வந்துட்டு எப்படி அவர் தலைவர் நினைக்கிறாரு, இதே மாதிரி எடுத்துட்டு நீங்க ஊர்ல போய், இதுக்குதான் இதான் விளக்கம். அதுக்கு இது ஊர்ல எடுத்துட்டு போய் நீங்க கொடிக்கும் வச்சுக்கிறீங்க, புரியுதுங்களா? ஊருக்கு எடுத்துட்டு போய் கொடிக்கும் வச்சுன்னு எடைக்கு போட்டுருந்தீங்கன்னு சொன்னாரா? எடைக்கெல்லாம் போட கிடையாது, அதெல்லாம் சொல்ல கிடையாது, புரியுதுங்களா? எடுத்துட்டு போய் கொடிக்கும் வச்சுக்கிறீங்க, இங்க நாங்க கணக்கு காட்ட வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொன்னாப்ல. வேற எந்த இதில் நீங்க தவறுதெல்லாம் புரிஞ்சு, உங்களுடைய பார்வை எப்பவுமே தவறாவே இருக்குது. நான் என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கும். உங்களுடைய பார்வை விடுதலை சிறுத்தைகளை கட்சி வந்துட்டு எப்படியாவது வந்து மைனஸ் என்கிற இடத்திற்கு நீங்க கொண்டு போட நினைக்கிறீங்க. அது ஒரு காலத்தில் நடக்காது. அப்படிப்பட்ட இயக்கம் எங்களுடைய இயக்கம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பல மீடியாக்களை பல இதை பார்த்தவங்க நாங்களாம், புரியுதுங்களா? நான் வந்து சின்ன பையன், எனக்கு சீனியர்ஸ் அதிகமா இருக்காங்க, பார்த்தேன், நிறைய பேர் இருக்காங்க, அதிகம் பேர் இருக்காங்க. நான் வந்து ஜூனியருங்க. நான் எங்களுடைய கட்சியில இப்பதான் வந்துட்டு எப்படி சொல்றது, எங்களுடைய முன்னோடி, எங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்க, புரியுதுங்களா? கிட்டத்தட்ட 1991 வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் பெயர் மாற்றம் செய்ததிலிருந்து இந்த காலம் வரை எவ்வளவு பெரிய இயக்கம் வந்து எப்படி வந்துட்டு எந்தெந்த இடத்துல வந்துட்டு தாக்கு பிடிச்சு நின்று, எப்படி எந்த அரசியலை எப்படி பேசணும், எந்த கருத்தியலை எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு எங்கள் தலைவருக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதை இன்னையும் சொல்லுவேன், என்னையும் சொல்லுவேன், புரியுதுங்களா? நீங்களாம் வந்து எங்கள் தலைவருக்கு வந்து பாடம் சொல்லி தரணும் அவசியம் கிடையாது. எங்கள் தலைவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர், லீடர், புரியுதுங்களா? ஒரு வந்து பொலிட்டிக்கல் ப்ரொஃபஸர், பொலிட்டிக்கல் லீடர். எங்கள் தலைவருக்கு யாரும் அரசியல் சொல்லி தரணும் அவசியமே கிடையாது. நான் என்னைக்கும் சொல்லுவேன், இன்னைக்கு இல்லை எப்பவுமே சொல்லுவேன். இந்த கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் வந்து திருமாவளவன் என்ன சொல்லிக்கிறாருன்னா, 2 கட்சி திமுக அதிமுக இது 2 ஏதாவது அழிந்து போனால்தான் அன்னைக்கு தான் பேசப்படும் கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு நிலை உருவாகுங்கிற மாதிரி சொல்லி, அதாவது கூட்டணி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு வந்துட்டு எங்க தலைவர் வந்து இது வந்து
கட்சியின் துவங்கிய போது முழக்கமாக ஏற்பட்டது. இன்றைக்கு வந்துட்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் என்னென்ன பேசுவாரு, அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் என்னென்ன பேசுவாரு, எப்படி பேசுவாரு, அறிவாலயம் வாசலுக்கு உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி பிரஸ் மீட் பார்க்கும்போது எப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். உதாரணம் சொல்லவா, போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சொல்லுங்க எத்தனை சீட்டு வாங்க போறோம்னு பரபரப்பா இருந்துச்சு. அப்போ பத்திரிகையாளர் கேட்கறாங்க, அறிவாலயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாங்கள் நிச்சயமாக உரிமையுடன் கேட்டு போறோம்னு சொல்லிட்டு போறாப்ல. உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாஜக வரக்கூடாது, ஆகவே எங்களுக்கு தந்த சீட்டு போதும். நான் சொல்றேன், அடி 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 பண்ணிச்சாங்க. எந்த அடி எங்கேயும் பண்ணிடுங்க. எங்களுடைய கொள்கை என்ன, பிஜேபி தமிழகத்தில் காணணும்னு நினைக்கக்கூடாது. அது வந்து முதன்மையான கொள்கை. திமுகவும் அது திமுகவுடைய கொள்கை என்னன்னா பிஜேபி காலம் நினைக்கூடாது. எங்களுடைய கொள்கை ஆகவே அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களுடைய கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை வலு சேர்ப்பதில் மிகப்பெரிய முக்கிய பங்காற்றிய கேட்கிறேன். இந்தியா கூட்டணியை உருவாக்கியது முக்கிய பங்காற்றியது விடுதலை சிறுத்தைகள். அந்த எங்களுடைய கட்சி வந்துட்டு எல்லா இடத்திலும் முக்கிய பங்கு வகித்திருக்கிறது. சரி தம்பி, நான் ஒன்னு கேட்கிறேன். ஒரு கருத்து வந்து அதாவது முற்றும் பொழுது தீர்வா முடிவா வரும்போது இதை ஒரு கருத்தா சொல்றாங்க. என்னன்னா, ஆகவே நாங்கள் திமுகவோட கூட்டணி அண்டர்ஸ்டாண்டிங் போறோம், எங்களுக்கு ஒரே கருத்து பாஜக வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ மக்கள் மேல மக்கள் நலன் கருதி பல்வேறு 4 வருஷத்துல அந்த மக்களுக்கு நடந்த அநீதி எதுவுமே கிடையாது. மக்களுக்காக எதுவுமே நாங்க பண்ண கிடையாது நீங்க சொல்றீங்களா? நீங்க பண்ணுங்க பண்ணிட்டு போங்க. அது ரெண்டாவது, மக்களுக்காக நான் எதுவுமே கூட கேட்கிற கேள்வி நீ என்ன பதில் சொல்ற? நான் என்ன கேட்டேன், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு முடிவா ஒரு வார்த்தை சொல்லும் போது இதை ஒரு காரணமா சொல்றாங்க. கூட்டணி எங்களுக்கு இவ்வளவுதான் தராங்க, ஏன்னு கேட்டா பிஜேபி வரக்கூடாது, ஆகவே நாங்கள் இந்த உடன்பாடுக்கு நாங்கள் வந்து ஒத்து போகிறோம் சொல்லி இது ஒரு பதிலா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டை ஆளாத பிஜேபி இது ஒரு சாக்கா சொல்றீங்க. ஓகே, திமுகவுக்கு பாஜக வந்துரும் சொல்லிதான் ஓட்டு கட்டிட்டு இருக்கீங்க. இப்போ நான் சொல்ல கேளு, நான் அதுக்கப்புறம் நீ பேசு. இப்படி நம்ம வந்து ஒரு கருத்தை சொல்றோமே, தமிழ்நாடு மக்கள் கருதி நலன் கருதி 4 ஆண்டு திமுக ஆட்சியில இவ்வளவு கொடுமையில் நடந்துகிட்டு இருக்க ஸ்டாலின், நீ கோவப்படாத ஸ்டாலின் சொல்ல அதிகாரிகள் அப்போ ஒரு மாற்று கருத்தா இருக்கணும்னு நினைச்சுலாம் பேசுறது கிடையாது. அது குறித்து வந்து பாஜக வந்துடக்கூடாது. இது என்ன இது? அது பிஜேபி எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன, பாமக எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாமக நான் என்ன சொல்றேன்னா, நான் கேட்ட மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்தக்கூடியவை பிஜேபி. நீ பாரு, சாதியின் அடிப்படையில் ஏங்க அந்த ரெண்டு நான் சொல்றது கேளுங்க. எதனால வந்து எதிர்க்கிறோம் அப்படிங்கறதுனால தானே அந்த கூட்டணி அங்க எப்படி வகுக்கிறோங்கிற பண்ண முடியும். நீங்க எப்பவுமே டைரக்டாவே கேட்டீங்கன்னா, டைரக்டா இப்படி நான் விளக்கத்தை சொல்லி தான் நான் சொல்ல முடியும். நீங்க டைரக்டா ஏன் இருக்கீங்க, ஏன் கூட்டணியில வந்து ஏன் இத்தனை சீட் வாங்கிக்கிறீங்க, உள்ள போனா எப்படி வெளிய பண்ணி எத்தனை சீட் வேணாலும் வாங்குங்க. இல்ல இது ஒரு இல்லாத ஒரு கட்சி வந்து நீங்க தாங்க சொல்றேன், இல்லாத கட்சி நீங்க சொல்றீங்க, புரியுதுங்களா? ஒரு சாதியின் அடிப்படையிலும் மதத்தின் அடிப்படையிலும் எவெல்லாம் பிளவுபடுத்த நினைக்கிறானோ அவன் எல்லாம் சனாதன சங்கி. ஒரு சாதியின் அடிப்படையிலும் அதே கொடுமை நடக்கிற ஆட்சி, அதே கொடுமை நடந்து கொண்டிருக்கிற எந்த ஆட்சியிலும் அது வந்து கண்டிப்பா நடக்குங்க. ஏன்னா நீங்க என்னங்க நீங்க பேசுறீங்க, நடந்தா நடக்குங்கிற ஆட்சியாக இருந்தாலும் நடக்கும். இதுக்கெல்லாம் சொல்றாங்க, எல்லா ஆட்சியிலும் நடக்கிறது. திமுக ஆட்சியிலும் பரவாயில்லை, திமுக ஆட்சியிலும் நடக்கிறது. ஆனாலும் இது கொஞ்சம் பரவாயில்லை அப்படிலாம் கிடையாதுங்க. விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பாக ஒவ்வொரு இது போல கொடுமைகளும் இது போல வன்கொடுமைகளும் இதுக்கெல்லாத்திற்குமே வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் குரல் எழுப்புகிறது, போர்க்குரல் எழுப்பி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக ஒவ்வொரு இந்த சூழ்நிலை ஏற்படுகிற போதெல்லாம் முதல்வரிடம் தலைவர் அவர்கள் பேசி சுமூக முடிவு எடுத்துக்கொண்டிருக்கிறார். பேசி எடுத்துக்கொண்டிருக்கிறார். காரியம் நடக்கல. எப்படி ஏங்க வருஷம் 4 வருஷம் ஆயிடுது தம்பி, கொஞ்சமா நியாயமா பேசு சரியா? வருஷம் 4 வருஷம் ஆச்சு. நம்ம பல்வேறு குற்றச்சாட்டு வரும், எங்க எழுந்தாட்சியில தான் வந்திருக்கு. எல்லாமே கிட்டத்தட்ட நீ சொல்ல கம்ப்ளைண்ட்டுக்குள்ள 4 வருஷம் நடந்திருக்கு. அதிமுக ஆட்சியில் நடக்குன்னு சொல்லி தான் ஒரு மாற்றா கொண்டு வரணும்னு சொல்லி திமுக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். கரெக்டு தானே, தப்பா? இன்னொன்னு சொல்லட்டுமா, விசிகே வந்துட்டு திமுகவில் வந்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பேசுறது ஒண்ணுமே சொல்றேன். திமுக கூட்டணி இன்னொரு கூட்டணி இடதுசாரிகளா இருக்கு தெரியுமா, அவங்கள்ட்ட அந்த கேள்வி கேட்கவே மாட்டேங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் விடுதலை சிறுத்தைகளும் திமுக மட்டும்தான் கூட்டணியா? நம்ம யாரு வளருதா, யாரு வளர்ந்துட்டு இருக்க நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதுதான் சொல்றேன். அப்ப வந்து என்ன பார்வனா, இன்னைக்கு சமூக ஊடகத்துல வந்துட்டு எங்களுடைய தலைவர் வைகோ எப்படி நீ எல்லாத்துக்கும் தெரியும், நாடு அறிஞ்ச உண்மை, பேசி பிரயோஜனம் இல்லைன்னு ஆயிப்போச்சு. அப்படிதான் மக்கள் வந்து கருதுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி 2 சீட்டு 3 சீட்டு பெருசா பேச மாட்டாங்க. சொல்றீங்க, நான் சொல்ல கேட்டுக்க. வேற யார் அந்த கட்சியில இருக்கு? காங்கிரஸ்
காங்கிரஸ் சொல்லவே வேண்டாம். அது எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுல திமுக கூட்டணியில இருக்காங்க. அது போனுச்சுன்னா ஏன்னா மத்தியில ராகுல் காந்தி ஓகே, அது என்னைக்கும் பிரிக்க முடியாது, தவிர்க்க முடியாத கட்சி. திருமாவளவன் அவர்கள் தான் இருக்கிறீங்க, உங்க மக்கள் தான் அணிதி நடக்குது. அப்ப நம்ம யாரை இப்ப சொல்ல முடியும், யாருக்காண்டி பேச முடியும்? இங்க நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு கண்டிப்பாக ஒரே சொல்லிடுறேன், கண்டிப்பாக இதற்கான தீர்வுகள் கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் எடுப்பார். கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் இப்போ எப்படி வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்துட்டு எப்படி வந்துட்டு 4 சீட்டுகள் 6 சீட்டுகள் 4 சீட்டுகளில் வெற்றி, அதுபோல எத்தனை சீட்டுகள் கொடுக்கிறார்களோ அத்தனை சீட்டுகளும் வெற்றி வாய்ப்பினை சூடி எங்களுடைய தலைவர்கள் படிப்படியாக அனைத்து சமூக மக்களிடத்திலும் ஆட்சி அதிகாரத்தை எங்கள் தலைவரிடம் கொடுக்கும் காலம் விரைவில் வரும். எங்கள் தலைவர்களிடம் கொடுக்கும் காலம் விரைவில் வரும் சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவே வருமா? திமுக தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அளவிற்கு எழுச்சி தமிழர் அவர்கள் வருவார்னு சொல்றாங்க. நாங்க நீங்க என்னங்க திமுகவிலே எப்படிங்க எத்தனை நாளுங்க? நானும் சொல்றேனுங்க, எங்களுடைய அனைத்து சமூக மக்களும் ஏற்கக்கூடிய தலைவராய் அனைத்து சமூகம் இன்னைக்கு வந்துட்டாரு. எங்கள் தலைவர் வந்துட்டு ஒரு சாதி முத்திரை குத்தப்பட்டு இன்னைக்கு மிகப்பெரிய சாதனை படைத்த தலைவராய் என்று வளர்ந்தவங்க வந்துட்டாரு. புரியுதுங்களா? இன்னும் காலங்கள் மாற மாற எழுச்சி தமிழரின் கொள்கைகள் பரப்ப எழுச்சி தமிழர்களின் முழக்கங்கள் முழங்க அப்ப மித்தவங்களாம் இதை சொல்றது கேளுங்க, முழங்க சமூக நீதிக்கான, சமத்துவத்திற்கான, விடுதலைக்கான அனைத்து மக்களின் போர்க்குரலாய் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இருக்கிறார். நமக்காகவே வாழ்கிறார், நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பின்னால் செல்வோம், அவரே அரியாசனத்தில் அமர வைப்போம் என்கிற காலம் விரைவில் வரும். நான் நீ சொல்றேன், கண்டிப்பாக வரும். அந்த காலத்திற்கான அந்த காலத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளும் எங்களுடைய கட்சியின் தோழர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? இன்னைக்கு வந்துட்டு எங்களுடைய தலைவரை முதலமைச்சர் எழுச்சி தமிழர் டாக்டர் திருமாவளவன் என்கக்கூடிய அந்த சொல்லாடல் விரைவில் வரும். கண்டிப்பாக படிப்படியாக தான் போக முடியும், டைரக்டாக எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு 35 வருஷம் தேவைப்பட்டது, 6 எம்எல்ஏவுக்கு 35 வருஷம் தேவைப்பட்டது அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு இன்னமும் வந்து தலித் சேரி என்று பிரித்து கிடைக்கக்கூடிய அந்த சாதிய மனப்பான்மை தான். நான் இன்னைக்கு ஓப்பனாக சொல்லுவேன், எங்கே இருந்தாலும் சொல்லுவேன், எங்கள் கட்சி ஏன் இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சி தேடி போகுது அப்படின்னா நான் அதுக்கு ஓப்பனாக சொல்லுவேன். என்ன சொல்லு என்ன சாதிய மனப்பான்மை, அதனால திமுகவுடன் கூட்டணி. ஏங்க திமுக கூட கூட்டணி யார் வைக்கிறேன்னா கொள்கை அடிப்படையில் வைக்கிறோங்க. கொள்கை அடிப்படையில் வைக்கிறோம். எங்களுடைய 1000 விளக்கு என்ன கொள்கை புரியல எனக்கு. என்ன கொள்கை? அதான் இந்த சமூக நீதி, சமத்துவம், அந்த இருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளை மனசாட்சி இருக்கா? என்ன மனசாட்சி இருக்குதா? எல்லா கட்சிக்கும் எல்லா கொள்கையும் இருக்கு, அதெல்லாம் அப்படியே பின்பற்றாங்களா? சமூக நீதி கொள்கை யார் கொள்கை பின்பற்ற? எங்களுடைய அதாவது தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி மலர, அந்த பிஜேபியினுடைய சனாதன சங்கிகள் காலூன நினைக்க கூடாது இருக்கக்கூடிய அந்த தற்போதைய காலகட்டத்தில் இதான் எங்களுடைய உயர்த்தி பிடிக்கக்கூடிய கொள்கையா இருக்குது. பாரத ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே காலூன நினைக்க கூட, சனாதன சங்கிகள் காலூன நினைக்க கூடாது. திமுகவும் விசிகாவும் அந்த திமுக கூட்டணி நினைக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையாக உயர்த்தி பிடிக்கிறார்கள் அந்த கொள்கையை. அதனால இன்னைக்கு வந்து வலு சேர்ந்த கூட்டணியா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்க வகிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் வலு சேர்ந்த கூட்டணியா இருக்குது, வலுவான கூட்டணியா இருக்குது. கொள்கை கூட்டணி நல்ல கொள்கை, மதசார்பற்ற முற்போக்கு. அதான் அந்த கொள்கைப்படி மதசார்பற்ற முற்போக்கு கொள்கைப்படி நடந்துக்கிட்டு நல்ல கொள்கையை காப்பாத்துறாங்க. ஆமா, கண்டிப்பா, நிச்சயமா தம்பி. இந்த கொள்கைக்கு வரக்கூடிய காலங்களில் மக்களே ஒரு நல்ல தீர்ப்பு தருவாங்க. கண்டிப்பாக. நன்றி, வணக்கம். நன்றி மகேஷ்.